அவன் ஏற்கனவே பேசினபடி அறிவுகிட்ட சொல்லி எல்லா வேலையும் பார்க்க சொல்லு. சரிண்ணே. அறிவு டேய் இருடா. டேய் அவங்களுக்கெல்லாம் யானை காது. நீ பேசுறதெல்லாம் அவங்களுக்கு பக்காவா கேட்கும், புரியுதா? ஏதாவது பேசணும்னா அங்கே போய் பேசுவோம், வா. அடடே, என்ன உங்க ஏரியா தாண்டி எங்க ஏரியா வந்திருக்கீங்க? அப்போ ஏதோ வேலையாகணும். ஆமா, உங்ககிட்ட அப்படியே வேலையை சொல்லி பெரிய தொழிலதிபர் ஆக போறேன். ஏ வாயை பொத்திட்டு இல்லையா, சும்மா வாழ வாழ. அறிவு, ஒரு நிமிஷம் வா, பேசணும், வா. இந்த வீட்டில இருந்து அவளை வெளியே தூக்கி வீசணும். அதுலயே எங்களுக்கு முக்காவாசி பிரச்சனை தீந்துடும். அதுக்கு பிறகு நமக்குள்ள பேச வேண்டியது பேசிக்கலாம். இங்க பாருங்க, ரொம்ப சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. என்ன விஷயம் நேரா சொல்லுங்க. அறிவு, ஏன் அப்படி பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? உங்களை மாதிரி அவங்க முன்னாடி குழையிறதும் பின்னாடி காலை வாரி விடுறதுமா இருக்க சொல்றீங்களா? ஏ லூசா நீ? இப்போ நான் ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, அப்படிதானே? அண்ணன் எவ்வளோ பெரிய விஷயத்தை தூக்கி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு நினைக்கிற? எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து அவளை காலி பண்ணுறதுக்கு தான். ஏங்க திரும்ப திரும்ப அவன் சொல்கிறீங்கன்னா அந்த ஜனனியை தானே? அப்போது அவளை இந்த வீட்டிலேருந்து விரட்டி விட்டு நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு பார்க்குறீங்க. சரிங்க, அது கூட ரெண்டாவது பிரச்சனை தான். இப்போ முதல் பிரச்சனைக்கு வருவோம். என் தங்கச்சி அன்புக்கரசியோட வாழ்க்கை அந்தலாடிட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல வழியை சொல்லுங்க. டேய் கிறுக்க மாதிரி பேசாத, அதான் சொல்றோம்ல. அந்த ஜனனியை ஒரேடியா விரட்டி விட்டுட்டோம்னு வெய்யே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் தானா அடங்குவாளுவேன். அதுக்கப்புறம் பார்கவி அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு இந்த வீட்டில் மர்ம ஸ்தானத்தை கொடுக்கலாம். வீட்டுக்கு உரிமையா கூட்டு வந்துடலாம், புரியுதா? ஏங்க கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா அதுக்கு யாரும் இந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி தெரியலையே. ஏய், அதோட முதப்படி தான் இந்த பூஜை பண்ண போகிறது. இந்த பூஜையை போட போகிறது ஜனனி அடக்கிறதுக்காகத்தான். என்ன யோசிக்கிற? நான் அப்படிலாம் பேசினேன்னு ஒழிய உன்னை அப்படியெல்லாம் ஒதுக்கிற மாட்டேன். என்ன நம்பலையா? சத்தியமா சொல்றேன், புரியுதா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதான் நீயே நேற்று புரிஞ்சுட்டு பேசுனிய. சக்தி எங்க தம்பி, எங்க ரத்தம். அவன் கண்டிப்பா எங்க கூட இருக்கணும். அதுக்காக எங்க குடும்பத்துக்கு வேட்டு வைக்கணும்னு நினைக்கிறாங்க பாரு, அவங்களெல்லாம் சும்மா விட்டுற முடியாது. அவ இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நடக்க போற பூஜையை எதிரி அழிக்கிறதுக்காகத்தான். அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும். அதுக்கு முக்கியமானது இந்த பூஜை. ஏங்க அந்த மெட்ராஸ்காரியை விட்டு உங்க தம்பி வந்துடுவாரு. உங்க தம்பி ஒன்றும் அப்படி லேசுப்பட்ட ஆள்லாம் கிடையாது. ஏய், அவளை விட்டுட்டு வரமாட்டேன்னா அவனே போய் சேர வேண்டியதான். இப்போ நீ இதை செய்யணும். அந்த பட்டணத்துக்காரி யூஸ் பண்ற பொருள் ஏதாச்சும் ஒன்று வேணும். வரப்போற நம்பூதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இது ஜண்டா பூஜையா? இந்த எலுச்சம்பழத்தை உருட்டி விட்டு ரத்தம் கக்கிச்சாவாங்களே அதுவா? இப்பதான் எனக்கே புரியுது. நீ எது பேசணும்னாலும் பேசிக்க, மூச்சுல துப்பாத, புரியுதா? நிறுத்தி தொலை, பேசாத. அந்த பொண்ணு யூஸ் பண்ற துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஒரு மூட்டையில கட்டி இங்க எடுத்துட்டு வா. சிகப்பு துணியில தான் கட்டணும். அதை எடுத்துட்டு வந்து அந்த நெருப்புல போடணும். அப்படி பண்ணா நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் தான் சொல்றாரு. இந்த வீட்டுக்கும் நிம்மதி வரும்.
அவள் போனாலே என் பொண்டாட்டிலாம் தானாக அடங்கிடுவா. அப்புறம் என் வழிக்கு வந்துடுவா. அப்படியே வழிக்கு வந்துட்டாலும்